வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் கடுமையான வானிலை மாற்றம், 4 பிராந்தியங்களில் மின்வெட்டு அபாயம். நேட்டோ கூட்டணி நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல், ட்ரம்ப் மெத்தனமாக இருப்பதாக விமர்சனம். இத்தாலியில் எரிந்த காரில் 4 சடலங்கள் மீட்பு, போலீசார் விசாரணை. இன்னும் சில மாதங்களில் அழியும் பனிப்பாறை, உலக நாடுகளுக்கு பேராபத்து. கிரைமியாவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு, லோரி ஓட்டுநர்கள் செல்ல மறுப்பு. ஜெர்மனிக்கு வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை சரிவு, சிரியா ஆப்கானிஸ்தான் மக்கள் வருகை குறைந்தது. அட்லாண்டிக் கடலில் ரஷ்ய எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்தது பிரான்ஸ், பிரிட்டன் ராணுவம் முழு ஆதரவு. பிரிட்டனில் ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் நிலவி வந்த கடுமையான வெப்பத்தை தொடர்ந்து திடீரென வானிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. லண்டன், தென்கிழக்கு, தென்மேற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய 4 முக்கிய பிராந்தியங்களுக்கு மஞ்சள் நிற இடிமின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் வானிலை மாற்றத்தால் இடியுடன் கூடிய பள்ளத்த மழை, ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான மின்னல் தாக்கங்கள் காரணமாக சில பகுதிகளில் குறுகிய கால மின்வெட்டு மற்றும் பிற சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மோசமான வானிலை காரணமாக போக்குவரத்து சேவைகளில் தாமதம் ஏற்படலாம் என லண்டன் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வரலாறு காணாத மே மாத வெப்ப அலையை தொடர்ந்து இந்த அதிரடி மாற்றம் ஏற்படுவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நேட்டோ கூட்டணி நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல், ட்ரம்ப் மெத்தனமாக இருப்பதாக விமர்சனம். உக்ரைன் எல்லையில் உள்ள நேட்டோ கூட்டணி நாடான ருமேனியாவின் குடியிருப்பு பகுதி மீது ரஷ்யாவின் ட்ரோன் ஏவுகணை விழுந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தங்களது எல்லையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பிலிருந்து துருப்புகளை திரும்பப் பெறப்போவதாக அச்சுறுத்தி வரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த அத்துமீறல் அரங்கேறியுள்ளது. ஐரோப்பிய எல்லைகளில் ரஷ்யா தனது தாக்குதல் எல்லைகளை விரிவுபடுத்தி சிவப்பு கோடுகளை தாண்டி விளையாடி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நேட்டோ நாடுகள் மீதான ரஷ்யாவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் போதிய முக்கியத்துவம் தராமல் மெத்தன போக்கில் இருப்பதாக கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. அமெரிக்காவின் இந்த மெத்தன போக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான ட்ரம்பின் மோதல் போக்கை பயன்படுத்தி ரஷ்யா தனது அடுத்த கட்ட தாக்குதல்களை தீவிரப்படுத்தக்கூடும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இத்தாலியில் எரிந்த காரில் 4 சடலங்கள் மீட்பு, போலீசார் விசாரணை. தெற்கு இத்தாலியின் கலப்ரியா பகுதியில் உள்ள அமென்டோலோரா என்ற இடத்தில் ஒரு எரிந்த காரிலிருந்து 4 சடலங்கள் மீட்கப்பட்டன. அங்குள்ள ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போது காரின் உள்ளே 4 ஆண்களின் சடலங்கள் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. உயிரிழந்தவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கலாம் என்று காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் அப்பகுதியில் உள்ள விவசாய பண்ணைகளில் அறுவடை தொழிலாளர்களாக வேலை செய்து வந்ததாக கருதப்படுகிறது. இது விபத்தாக இருக்க வாய்ப்பில்லை என்று சந்தேகிக்கும் போலீசார் கொலையா என்ற கோணத்தில் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இன்னும் சில மாதங்களில் அழியும் பனிப்பாறை, உலக நாடுகளுக்கு பேராபத்து. அண்டார்டிகாவில் உள்ள டூம்ஸ்டே எனப்படும் த்வைட்ஸ் ராட்சத பனிப்பாறையின் ஒரு பகுதி இன்னும் சில மாதங்களில் முழுமையாக உருகி அழியும் அபாயத்தில் உள்ளது. புவி வெப்பமயமாதல் காரணமாக கடல் நீர் சூடாகுவதால் இந்த பனிப்பாறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக அதிவேகமாக உருகி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்த பனிப்பாறை முழுமையாக உடைந்தால் உலகளவில் கடல் நீர் மட்டம் சுமார் 2 அடி முதல் 10 அடி வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா, சீனா, இந்தியா, வங்கதேசம் உள்ளிட்ட உலகின் முக்கிய 6 நாடுகள் மற்றும் கடலோர நகரங்கள் நீரில் மூழ்கும் கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல கோடி மக்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து இடம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இந்த பேராபத்தை தடுக்க உலக நாடுகள் உடனடியாக கார்பன் உமிழ்வை குறைத்து பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிரைமியாவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு, லோரி ஓட்டுநர்கள் செல்ல மறுப்பு.
கிரைமியா பகுதியில் தற்போது கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக அதிபர் புட்டினின் ஆதரவு வலைப்பதிவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இப்பகுதிக்கு எரிபொருளை ஏற்றி செல்லும் கனரக வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கு செல்ல முற்றிலும் மறுத்து வருகின்றனர். தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விநியோகம் தடைபட்டுள்ளதால் அங்குள்ள எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் தட்டுப்பாடு கிரைமியாவின் அன்றாட போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமையை சீராக்க மாற்று வழிகளை அதிகாரிகள் தேடினாலும் தற்போதைக்கு எரிபொருள் நெருக்கடி தீவிரமடைந்து வருகிறது. ஜெர்மனிக்கு வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை சரிவு. சிரியா, ஆப்கானிஸ்தான் மக்கள் வருகை குறைந்தது. ஜெர்மனி நாட்டிற்குள் நுழையும் வெளிநாட்டு குடியேறிகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை சமீப காலமாக கணிசமாக குறைந்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் அதிக அளவில் புகலிடம் தேடி வந்த சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களின் வருகை பெருமளவு சரிந்துள்ளது. உக்ரைன் போரின் காரணமாக ஜெர்மனியில் தஞ்சமடைந்த உக்ரைனியர்களின் புதிய வருகையும் தற்போது கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி அரசு தனது எல்லை கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியது குடியேற்ற விதிகளில் கொண்டு வந்த கடுமையான மாற்றங்களுமே இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உள்நாட்டில் குடியேறிகளுக்கு எதிரான அரசியல் மற்றும் சமூக அழுத்தங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை வீழ்ச்சி அந்நாட்டு அரசுக்கு சற்று நிம்மதியை அளித்துள்ளது. எனினும் ஏற்கனவே வந்துள்ள அகதிகளுக்கான மறுவாழ்வு பணிகளும் தகுதியானவர்களுக்கான புகலிட அனுமதி வழங்கும் செயல்முறைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அட்லாண்டிக் கடலில் ரஷ்ய எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்தது பிரான்ஸ். பிரிட்டன் ராணுவம் முழு ஆதரவு. சர்வதேச தடைகளை மீறியதாக கூறி அட்லாண்டிக் கடல் பகுதியில் பயணித்த ரஷ்யாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட எண்ணெய் கப்பலை பிரான்ஸ் கடற்படை அதிரடியாக சிறைப்பிடித்துள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பிரிட்டன் நாட்டின் உளவுத்துறை மற்றும் கடற்படை பிரிவினர் முழுமையான ஆதரவையும் தேவையான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர். உக்ரைன் மீதான போரை காரணம் காட்டி ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளின் ஒரு பகுதியாகவே இந்த கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட ரஷ்ய கப்பல் தற்போது பிரான்ஸ் நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை குறித்து ரஷ்ய அரசு கடும் அதிருப்தியையும் தங்களது சொத்துக்களை சட்டவிரோதமாக முடக்குவதாக கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் அட்லாண்டிக் கடல் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளதோடு ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவிப்பு. பிரிட்டனின் தென்கிழக்கு பகுதியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான கோடை வெப்பம் பதிவாகி வருவதால் அங்கு திடீரென தண்ணீருக்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. அந்த அதீத தேவையின் காரணமாக கென்ட் மற்றும் சசெக்ஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டு மக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகியுள்ளனர். தங்களின் அன்றாட தேவைகளுக்கே தண்ணீர் கிடைக்காததால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பகுதி மக்கள் குடிநீர் பாட்டில்களை வாங்குவதற்கும் அரசு வழங்கும் அவசர தண்ணீரை பெறுவதற்கும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சவுத் ஈஸ்ட் வாட்டர் நிறுவனம் நிலைமையை கட்டுப்படுத்த மக்கள் தங்களின் தோட்டங்களுக்கு குழாய் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவதையும் வாகனங்களை கழுவுவதையும் தவிர்க்குமாறு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. வெப்பநிலை தொடர்ந்து உச்சத்தில் இருப்பதால் நீர் விநியோக உள்கட்டமைப்பில் கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமையை சீராக்க மாற்று ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே முறையான முன்னறிவிப்பு இன்றி தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் கோபமடைந்த உள்ளூர் மக்கள் குடிநீர் விநியோக நிறுவனங்களின் போதிய திட்டமிடல் இல்லாத மேலாண்மையை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.